ஒரு உண்மை சம்பவம். ஒரு தாயுக்கும் மகளுக்கும் இடையில் நடந்த சம்பவம். தாயின் பெயர் சந்தோஷம், மகளின் பெயர் ராணி. அவர்களின் வீட்டிற்கு ஒருவர் காய்கறிகள் கொண்டு வந்து கொடுத்துள்ளார். தாய் சந்தோஷத்திற்கு உடனடியாக அதிலிருந்த பாவற்காயை சமைக்க வேண்டும் என்று சொல்லி தண்ணீரில் ஊற வைத்தார். அதை அவளின் மகள் ராணி அதை பார்த்துவிட்டு உப்பு போட்டு ஊற வையுங்கள் என்று சொன்னாள். காரணம், அவள் அந்த காயில் ஒரு புழுவை பார்த்துவிட்டாள். சிறிது நேரத்திற்கு பின்னர் தாய் சந்தோஷம் அந்த பாவற்காயை எடுத்து தரும்படி கேட்டாள். அதற்கு மகள் ராணி கொஞ்சம் தண்ணீரில் ஊறட்டும் பொறுங்கள் என்று சொன்னாள். அவளது தாய் மீண்டும் மீண்டும் எடுத்து தரும்படி கேட்டுக்கொண்டிருந்தாள். அதற்கு மகள் ராணி, நான் இப்போதுதான் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் பொறுங்கள் என்று சொன்னாள். உடனே தாய் சந்தோஷத்திற்கு கோபம் வர அவள் எழுந்து பாவற்காயை எடுக்க சென்றாள். அதற்கு மகள் ராணி அதில் புழு இருந்தது, அதனால் கொஞ்சம் பொறுங்கள், நான் கழுவி தருகிறேன் என்று சொல்ல, அதற்குள் அவளது தாய் சந்தோஷம், ஆமா, அந்த மனிதன் செல்வம் சொன்னான், ராணியிடம் ஒன்றும் சொல்ல முடியாது, அவள் சொன்னதுதான் சரி என்று சொல்லுவாள். அந்த மனிதன் செல்வம் கூறியது சரிதான் என்று வார்த்தையை விட்டாள். ராணிக்கு உடனே மனவருத்தம் உண்டானது. அவள் எழுந்து பாவற்காயை தண்ணீரில் அலசினாள். அதில் பெரிய பச்சை புழு ஒன்றை பார்த்து அவளுடைய தாய் சந்தோஷத்தை அழைத்து காட்டினாள். தாய் அமைதியாக பார்த்துவிட்டு ஒத்துக்கொண்டு கதையை மாற்றினாள். ராணிக்கு கோபம் வந்து விட்டது. தாயிடம் கேட்டாள், யாரோ ஒருவன் என்னை பற்றி தவறாக சொன்னதை 4 பேருக்கு முன்னால் சொல்லி அவமானம் செய்தீர்களே, இப்போது உங்களுடைய கண்களால் புழுவை பார்த்தீர்களே, இது உண்மையில்லையா? அது பொய்யில்லையே. உள்ளதை உள்ளபடி சொல்வது தவறான செயலா? இல்லையே. அந்த மனிதன் செல்வத்துக்கு என்ன தெரியும்? இன்று அந்த மனிதன் உயிருடன் கூட இல்லை என்று சொல்ல தாய் சந்தோஷத்திற்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல், எனக்கு அந்த பாவற்காய் வேண்டாம், நான் சமைக்க மாட்டேன், நீயே சமைத்து சாப்பிடு என்று சொல்லி சமையலறையை விட்டு தாய் வெளியேறிவிட்டாள். மகள் ராணியின் நிலையை சிந்தியுங்கள். இதில் யார் செய்தது சரி? காமெண்ட்ஸ் பாக்ஸில் மகளை என்றால் மகள் என்று சொல்லவும், தாய் என்றால் தாய் என்று சொல்லவும்